நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். போலாமா? எந்த மோளை போலான்னு சொல்ற? நீ வந்த வேலை முடிஞ்சோன்னா போலான்னு சொல்றிய. கோவிலுக்கு வந்தா அவங்க கொடுக்குற பிரசாதத்தை எல்லாம் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும். வா, அப்படி உட்காந்து சாப்பிடலாம். என்ன புரியுதா? சரி. வா 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 வா. தாத்தா இங்க வாங்கல. என்னடா அந்த நாய் என்னமோ பேசுறான்னு நீ ஏமா கவலைப்படுற? அதுல தாத்தா, அவன் நம்ம சித்தியோட வீட்டுல இருந்துகிட்டு காலி பண்ண மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டு இருக்கான். என்னது? யாரதா வீடா? ஏன் இதை என்கிட்ட யாரும் சொல்லல? சித்தி தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. இப்ப நான் சொல்லிட்டேன்ல, அந்த நாயை காலி பண்ண வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீ கவலைப்படாத, போ. தாத்தா கிட்ட சொல்லிட்டல, போ. இன்னைக்கு மட்டும் என்ன அடிக்காதீங்க ஐயா. ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டி இப்பதான் என் கூட சேர்ந்து வாழனோட வந்திருக்கா. அவன் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாதீங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு அடிக்கணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க. நல்ல நாளா பார்த்து அப்பாயின்மெண்ட் கொடுங்க. எந்த ஹோட்டல் நீங்க சொல்றீங்களோ நானே செலவு பண்ணி ரூம் போட்டு வச்சு அப் அண்ட் டவுன் கன்வீனியன்ஸ் கொடுக்குறேன். இல்லையோ பிக்கப் அண்ட் டிராப்புக்கு கார் அனுப்புறையா. நீங்க வந்து உங்க ஆசை தீர என்ன குமுறோன்னு குமுறிட்டு காசை வாங்கிட்டு போயிடுங்கய்யா. மத்த கம்பெனி மாதிரி அநியாயமா டிடிஎஸ்லாம் பிடிக்க மாட்டேயா. ஃபுல் செட்டில்மெண்ட் கேஷ் கொடுத்துறையா. நீங்க இன்னைக்கு மட்டும் அடிக்காதீங்கய்யா. ஐயா, என் பொண்ணு வீட்டுல ஏறி உட்கார்ந்துட்டு காலி பண்ணாம தகராறு பண்றியா? விட்டனா மிச்சம் இருக்கிற காலி உடைச்சிரும் சொல்லிட்டேன். ஐயா, காலி பண்ணடா, மீதி இருக்கிற காலை நீங்க உடைச்சிருவீங்க. காலி பண்ணா என் கைய எங்க பாப்பா உடைச்சிரும். கால் முக்கியமா கை முக்கியமானு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஐயா, நீங்க சொல்லுங்க, ஒரு மனிதனுக்கு கால் முக்கியமா கை முக்கியமா? உங்க கருத்து சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் 2 நாள் அதுக்குள்ளார அந்த வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயாச்சும் ஓடி இல்ல, கழுத்துல இந்த தாலி இருக்காது சொல்லிட்டேன். வெக்கமா இல்ல உனக்கு? அங்க பொம்பளைங்கிட்ட மட்டும் வாய்க்கிட்டே பேசுறல்ல, ஆம்பளைங்களை பார்த்தா ஏன் அப்படி வாய் ஓடுற? வாயை திறந்து பேசையா. வாயில என்ன குழப்பத்தையா வச்சிருக்க? சொல்லையா. நீலாம் ஒரு மனுஷன். உனக்கு என்னையா கல்யாணம்? உன்னை நம்பி மறுபடியும் நான் வந்தேன் பாரு. என்ன தொலையா? இவளுக்கு அந்த ஈஸ்வர பாண்டியனே எவ்வளவு தேவையில்ல. ஈஸ்வர பாண்டியா, என் பொண்டாட்டியோட நான் சந்தோஷமா இருக்கிறத கெடுத்தல, உன் சந்தோஷத்தை நான் கெடுப்பேன். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். கண்ணா, இந்த பாரு, நான் சொல்றத கேளு. வேறு வயிறோடக்கிற ஒரு வாய் தின்னு கண்ணா. இந்த வேணாம்மா, என் கண்ணு இல்லையா? ஸ்வேதா வரமாட்டலாமா? அது வந்து முதல்ல நீ இதை துண்ணு. வேணாண்ணா, கேட்டதுக்கு பதில் சொல்லு. சத்யா கொஞ்சம் சாம்பார் கொடு. வந்துரு. தினம் ஓசி சாம்பாருக்கு. இந்த உங்க வீட்டில் என்ன பையதா? ஆமா. மா, கேட்டேன்ல, ஸ்வேதா வருவாள மாட்டாளா? ஒரு வாய் சாப்பிடுக்கண்ணா. முதல்ல சொல்லுமா. கண்ணா, உனக்கு அடிபட்டு உசுருக்கு போராடி ஆபரேஷன் பண்ணி பெட்ல கொண்டு போடுற வரைக்கும் உன் தலைமாட்டிலேயே ஆஸ்பத்திரியிலேயே குந்திக்கின்னு இருந்தா. என்ன நினைச்சுக்கினாலும் கிளம்பி போய்க்கணும். நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எப்படி இருக்கீங்க கண்ணன்? உடம்புக்கு எப்படிப்பா இருக்கு? நான் கேட்கிறேன், சிரிக்கிறேன்.
என்னை பார்க்கறதுக்கு நீங்களாம் வந்துக்கிறீங்கன்னு நினச்சி பார்த்தா எனக்கே என் மேலே பரிதாபமாகுது சார். என்ன இந்த மாதிரி பேசுகிறீங்க கண்ணன்? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வர அம்மா எங்களை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் என்னடான்னா கண்ணன், இந்தாப்பா அதை வச்சுக்கோ. வேணாம் சார். இந்தம்மா நீ இதை வாங்கிக்கோ. ஐயோ வேணாம் சார், வேணாம். என் புள்ள மோசமானவன். அயோக்கியன்னு தெரிஞ்சிருந்தோம். அவனுக்கு மருந்து மாத்திரையா வாங்கி கொடுத்து ஆயிரக்கணக்கா பணம் செலவு பண்ணி அந்த சாரதாமா என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. அவங்க செஞ்ச உதவி போதும் சார். இந்த பணம் எனக்கு வேணாம் சார், வேணாம். இதை வாங்கிக்கோ. அவசரத்துக்கு மருந்து மாத்திரைக்கு தேவைப்பட வாங்கிக்கோ. கண்ணன், ஸ்வேதாவை பற்றி கேட்க மாட்டீங்களா? என்னப்பா இதுக்கும் சிரிக்கிற? பணத்தை கொடுத்து என்ன ஸ்வேதா மறந்துடுன்னு சொல்கிறீங்க. நஷா சொல்கிறது நல்லதான் சார், அதுவும் நல்லது தான். நான் இந்த இடம் எதுவுமே ஒத்துவல சார். நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கு என்ன பத்திரமா சொல்லுங்கள், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க கண்ணன். ஸ்வேதா கண்டிப்பாக திரும்பி வருவா. பாருமா, உன் புள்ள கிட்ட சொல்லி வை. ஸ்வேதா அவனுக்கு தான் சொந்தம். அவன் எங்கேயும் போயிட மாட்டான், இங்கே தான் வருவா. நாங்கெல்லாம் இல்ல அப்படி விட்டுருவோமா? அம்மா சாப்பிட்டு போக சொல்லுமா. நான் ஒரு மடச்சி வந்தவங்கள ஒரு வாய் சாப்பிடுங்கன்னு சொல்லாம வாயை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். சாப்பிட்டு போங்க சார். முத கடைக்கு வந்துக்கிறீங்க, சீக்கிரம் கொடுமா. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா? இந்த சட்னி வச்சுங்கிறேன். ஐயா சாப்பிடுங்க, ஐயா சாப்பிடுங்க. இல்லை இட்லி நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டோம். அவன் கிடக்குறாமா, எங்கிட்ட கொடு. இட்லி பூ மாதிரி இருக்குப்பா. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் ஒன்றும் வாயிலே வைக்க முடியாதுப்பா. இந்த மாதிரி கடையில தான் எல்லாமே நல்லா இருக்கும். இட்லி டேஸ்ட் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா. நானு வரும்போதே சாப்பிட்டேன், இல்லைன்னா இன்னொரு 4-5 இட்லி உள்ள போயிருக்கும். வேணுமாடா? ஆஹா வா வேலுமணி என்ன தம்பி, இப்ப நம்ம பண்ண போற காரியம் சாதாரண காரியம் இல்ல, மிகப்பெரிய காரியம். அதோ பில்டிங் தெரியுது பார், நாங்கெல்லாம் வாட்ச்மேன் வேலை பார்க்கறோம். ஆள் பார்க்க வயசான மாதிரி தான் இருப்பான். அடிச்சா எங்க செத்துருவோம், பயப்படாதீங்க. அவன் திருப்பி அடிச்சா நீங்க செத்துவீங்க. மாடு இழைச்சோன கொம்பு இழைக்கல. அவன் பேர் ஈஸ்வர பாண்டியன், அவனை உஷாரா இருங்க. நான் வேலுமணி என்ன எங்க மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? எவ்வளவு வேலை பண்ணிருக்கோம், நம்பிக்கைலாம் கூட வந்து பாத்துக்கினேன். அது இல்லடா, அவன் கேவலமான வாட்ச்மேன். அவங்கிட்ட சரிசமமான பேச முடியும், எப்படி ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? அது மட்டும் இல்லடா, இப்ப நீங்க எல்லாம் போய் அவனை அடிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, அவன் மறுபடியும் உங்களை தானே அடிக்கணும். உங்களை அடிக்க மாட்டான்டா, என்ன அடிக்கிறதே குறிக்கோளா வாழ்ந்துகிட்டு இருக்காண்டா. செடி செடி அடிப்பான், ஓடி ஓடி அடிப்பான். அதெல்லாம் வேணாம். அவங்ககிட்ட சொல்லுங்க, நீங்க வேலுமணி என்ன 2 நாளா வீடு காலி பண்ண சொன்னீங்களாமே, அவர் காலி பண்ண மாட்டார், அதெல்லாம் முடியாது அப்படி அண்ணன் சொன்னாரு. என்னை பத்தி உட பெருசா சொல்லி மிரட்டுங்கடா. வேலுமணி சாதாரண ஆள் இல்ல, அவர் மிகப்பெரிய தாதா. இத்தனை நாள் அவர் பெரிய விருதத்துல இருந்தாரு. இன்னையோட அந்த விருதம் முடிஞ்சு போச்சு. அவர் போராடுற குணத்தை அடக்கி அடக்கி இன்னைக்கு வெடிச்சு பீரிட்டு கிளம்ப போறாரு. அவர் விஸ்வரூபத்தை நீங்க பார்க்க போறீங்க. அவர் நரசிம்ம அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லுங்கடா. நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்கடா, கூட தானே சேர்த்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எதை சொன்னாலும் வேலுமணி அண்ணன் இதை சொன்னார், வேலுமணி அண்ணன் அதை சொன்னார், வேலுமணி அண்ணன் இப்படி சொன்னார், வேலுமணி அண்ணன் அப்படி சொன்னார். இந்த வேலுமணி அண்ணன் சொன்னார் மட்டும் ரெட் லைன்ல அண்டர்லைன் பண்ணோம், புரியுதா?
போய் பின்னணும். ஒவ்வொரு அடிக்கு நீங்க பாயிண்ட் போடுவேன். பாயிண்ட் தகுந்த மாதிரி காசு கொடுப்பேன். போய் பச்சு பாருங்க, முடியும். நான் கையை உடைங்கடா. சலா வளான்னு சத்து கேட்கணும். புரியுதா? கிளம்புங்க. போ வாங்கடா, அரெஸ்ட் பண்ணுங்க. கிளம்புங்கடா, பாத்துருவோம். யாருப்பா நீங்க? என்ன வேணும்? உங்களை தான் பார்க்க வந்தோம். ஏயா பெருசு, இந்த வயசான காலத்துல எதுக்கே உனக்கு வேலுமணி அண்ணன்கிட்ட வச்சுக்கினியாம? தபா உஷாரா இருந்துக்கோ. இத வேலுமணி அண்ணன் தான் சொல்ல சொன்னாரு. ஆமா, இன்னும் 2 நாள்ல வீடு காலி பண்ணலன்னா என்னமோ பண்ணுவேன்னு சொன்னியாம, என்ன பண்ணுவ நீ? அவ்வளோ பெரிய பிஸ்தாவா நீ? இதையும் வேலுமணி அண்ணன் தான் சொல்ல சொன்னாரு. அத்தையும் மீறி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்க, உன் தலை மட்டும் உருளாது, உன் வீட்டில் இருக்கிற குஞ்சு குட்டி எல்லார் தலையும் உருளும். இத்தையும் உன் கையில் வேலுமணி சொல்ல சொன்னாரு. சரி, உங்க வேலுமணி ஐயா எங்க இருக்காரு? நேத்துக்கு இல்ல, அவரை பார்த்து ஒரு கும்பிடு போடத்தாப்பா. வேலுமணி இங்க வா. கும்பிடுமா? வணக்கம் வணக்கம். இல்ல, நம்மளது பயம் தான். ஓகே, பசங்க எல்லாம் சொன்னாங்க, சொன்னது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லாரு போடமாடா. ஐயோ, அட்டாக் பண்றா. அடி சோரிச்சிங்களா? டே, அடிக்க வரலையாண்டா, சோரிச்சாராண்டா. வயசான வர்றா, விட்டுருங்கடா. மீச்சதான் முறுக்கா வச்சு பாரு. மீதா போல. சரிதாண்ணா. இதை சேஃப்டிக்கு வச்சுப்போம். என்னது அது? வீட்டுல உள்ள எல்லா கத்தியும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இதுல அருவாமனை வேற. நீ என்ன லூசா? ஏண்டி ரோஜா, இதெல்லாம் ஈய பித்தளக்காரங்கிட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுற ஜாதி நினைச்சுக்கிட்டியா? அடியே, விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. இந்த ஈஸ்வர பாண்டிக்கும் எனக்கும் கிளாஷ் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. நான் வேற மிரட்டிட்டு வந்துட்டேன்னா எந்த நேரத்துல வந்து அட்டாக் பண்ணுவான். அதனாலதான் எந்த கத்தியால எந்த இடத்துல அவனை குத்தணும், எப்படி சாவான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன் இப்படி நடக்காததெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? அந்த ஆளை பார்த்தோன்னா இந்த 1.5 காலை தூக்கிக்கிட்டு 1 மைல் தூரம் ஓடுறல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த பேச்சு? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் அம்மா வீட்டுக்கே போயிடுவேன், தெரிஞ்சுக்கோ. என்னடி இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? உங்க அம்மா என்ன உனக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுத்து அமைச்சிருக்காளா? அடியே, நான் பழைய வேல்மணி இல்ல, ஈஸ்வர பாண்டிய டீல் பண்ண ஆரம்பிச்சா என்கிட்ட உஷாராய்க்கோ. ஏண்டி, என் பரம்பரைன்னா உன் பரம்பரை மாதிரி கும்பகோணம் பக்கத்துல தாராசுரத்துல வெள்ளரி பிஞ்சு வித்துக்கிறத பரம்பரை பாத்தியா? எங்க அம்மா ரீதியா பார்த்தா நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையை சார்ந்தவன். எங்க அப்பா ரீதியா பார்த்தா புலித்தேவன் பரம்பரையை சார்ந்தவன். எங்க தாத்தா ரீதியா பார்த்தா தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன், ஐயோ, சத்ரபதி சிவாஜி பரம்பரையை சேர்ந்தவன். அடியே, எங்க பரம்பரையில 2 பேர் தாண்டி மிச்சம் இருக்கோம். ஒண்ணு நானு, இன்னொன்னு எங்க அண்ணன் வீரப்பன். நான் நாட்டுல இருக்கிறேன், அவன் காட்டுல இருக்கிறான். அங்க பாத்தியா மான் கொம்பு, அங்க பார் புலித்தோல், அந்த பக்கம் பார் எலித்தோல். ஒரு காட்டையை அழிச்சு கொண்டு இருக்கேன். துப்பாக்கி இல்லாம வெறும் உண்டிக்கோல் வச்சு அடிச்சு கொண்டு இருக்கேன். உஷாராய்க்க. இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன உன் தலையை வெட்டி அந்த யானத்தலை பக்கத்துல மாட்டிடுவேன். ஜாக்கிரதை போ. மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டா. இதுதான் ராம்போ பயன்படுத்திய கத்தி. அந்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய தொப்பையாச்சே, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதை வச்சு ஈஸ்வர பாண்டி
வேலு, யாருது? ஓ, ஈஸ்வர பாண்டியனா? ஏயா, வேலி தாண்டிய வெள்ளாடே, இந்த சிங்கத்தோட கொகையிலே தனியா சந்திக்க வந்திருக்கியா? யாரங்கே? இழுத்து வாருங்கள் அவனை. யோ, ஆள் இல்லையா? ஓ, ஆள் இல்லையா? அப்ப நம்ம தான் போனோம். டபுள் கத்தி டபுள் சீல் அட்டாக் பண்ணலாம். ஐயோ 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 ஐயோ. வேலு, 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 இங்க வா, வா. ஐயா, உள்ள வாடா. ஐயா, ஒரு நிமிஷம் வாடா. ஐயா, நான் வெள்ளை துணி கையில வச்சிருக்கேன். சமாதானம் பேச அந்த நான் வரேன். இல்ல அப்படியே சவாரி விட்டுறியா? ஐயா விட்டுறியா? வாங்க. இது சாரதா மேடமோட வீடு. இதை காலி பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட சொன்னியா? உன்னை அடிச்சு இந்த வீட்டுல இருந்து காலி பண்றதுக்கு ஆளுங்களோட புறப்பட்டார். எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமா காலி பண்றதுக்கு மேடம் என்ன அமைச்சிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டை காலி பண்ணிடு, இல்லைன்னா அவர் காலி பண்ணிடுவார். ஐயோ இல்ல யோகி சார், நான் என்ன சொல்ற, இது வந்து பிரசாத் மாப்பிள்ள தான் டீல் பண்றோம். என் விஷயம் பூரா அவன் தான் டீல் பண்றான். நீங்க ஐயோ 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 கத்திட்டாரு. ஐயோ கத்தி கீழே போட சொல்லுங்க, கத்தி மறக்க சொல்லுங்க. நான் போயிடுவேன். பட்டத்தோட காணாம ஓடிடு. 2 நாளுக்குள்ளார இந்த மோளு சாரதா கையில இந்த வீட்டோட சாவி வந்து சேரல. ஐயா, நீங்க இதுக்காயா வந்தீங்க? என்னையா இது? இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு போன் அடிச்சிருந்தீங்கன்னா இந்த நாய் தட்டு விட்டு சாமான் எடுத்துட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பையா. இப்ப ஒண்ணு இல்லையா, நீ சொல்றீங்க நான் காலி பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டு விட்டு போனாலும் யாரும் இங்க வராம இருக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வாட்ச்மேன் மாதிரி ஒரு நாய் மாதிரி கேவலமா நிக்கிறையா. ஐயா, நீங்க வாட்ச்பாய் மாதிரி, நான் முஷரப் மாதிரி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் தான் உங்களை தேடி வரணுமே தவிர நீங்க ஐயா பெரியவர், நீங்க எதுக்கு வரலாம் ஐயா? யோசிச்சு பாருங்க ஐயா, இந்த பாகிஸ்தான்காரன் எப்படி காஷ்மீர் அபகரிக்க நினைக்கிறானோ அதே மாதிரி இது உங்க வீடு. இதை நான் அபகரிக்க பார்த்தேன். ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லையா. நான் வெறும் 50 தான் எய்தது எங்க பாப்பா தான். இந்த கத்திரி நல்ல கத்தியா செலக்ட் பண்ணி எங்க பாப்பாவை போட்டு தள்ளுங்க ஐயா. ரோஜா ஐயா, காப்பி கொண்டா, வா வா வாடி. ஐயா, இது பொண்டாட்டியா? காலவடி கண்டவங்க கால எல்லாம் நம்ம ஐயோ ஐயோ ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டா. அவன் மேல உள்ள கோவத்தை என்ன போட்டு அடிச்சாதீங்க ஐயா. மன்னிச்சுங்க ஐயா. ஐயா ஐயா, மிதிக்க மாட்டீங்களே, சத்தியமா மிதிக்க மாட்டீங்களே ஐயா. ஐயா, இது எனக்குயா? இப்ப இவனுக்குயா? ஐயா ஐயோ 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 சொல்லிடுறீங்களா? எங்க அடிக்க போறீங்களா? பயந்துட்டீங்க ஐயா. நான் கண்டிப்பா காலி பண்றீங்க, காலி பண்றீங்க. என்னங்க, என் அப்பா வந்திருக்காரு. காவேரி காவன்ஸ் கேஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டோம். பிரசாத் தோத்துட்டானா? நாம ஜெயிச்சிட்டோம். அப்போ பிரசாத் தோத்துட்டான். பிரசாத் தோத்தா நீ தோத்த மாதிரி. அவன் தோத்ததுக்காக நீ சந்தோஷப்படாத. என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? பிரசாத் தோக்கணும், அவன் தோத்துட்டே இருக்கணும். அதுக்காக தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்பா, என்ன கொஞ்சம் பேச விடுமா? நீங்க கூடவே இல்லைன்னு குழந்தைங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா?
ஒரு பொண்ணுக்கு எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் அவ புருஷன் கூட இருக்கிறதா முக்கியம். ஒருத்தன் என்னடானா அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாம வருத்தப்படுறான். ஸ்வேதாவோட புருஷன் என்னடானா அடிபட்டு ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருந்தவன இப்பதான் காப்பாத்துறோம். காவேரி அவ புருஷனை விட்டு பிரிஞ்சு இங்க வந்து அவ சித்தி வீட்டுல தங்கிட்டு இருக்கா. இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க சாரதாவையும் குழந்தைகளும் தனியா விட்டுட்டு உங்க சுகம்தான் முக்கியம்னு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. முட்டாள் தாமா, போராடம் தான். எனக்கு இப்படிதான் பேச தெரியும். என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது சரியில்லை மாப்பிள்ள. நீங்க பிறந்து வளர்ந்த சூழ்நிலை வேற, நான் பிறந்து வளர்ந்த சூழ்நிலை வேற. ஊர்ல எல்லாரும் நான் கோழை, குடும்பமே துன்பத்தின் உச்சத்தில் இருக்கும்போது நான் மட்டும் நிம்மதியை தேடி இங்க வந்துட்டேன்னு சொல்றாங்க. என் செயலுக்கு நான் விளக்க சொல்ல விரும்பல. ஒரு கட்டத்துல தானா அது உங்களுக்கு புரியும். நீங்க கொஞ்சம் இருங்கப்பா, வெளியில இருங்க. வைதேகி வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம். பிரசாத் தோத்தா நான் தோத்த மாதிரின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? திரை விலகும் போது தானா ஒளி உள்ள வரும். நடந்தது நடக்க போற எந்த காரியத்துக்கும் நீங்க பொறுப்பில்லை. அதுவா நடக்கிறதுல நீங்க எல்லாம் பங்கேற்கிறீங்க. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கங்க. புறப்படுங்க. ஏமா அப்பா பேச மாட்டேங்கிறாரு? தாத்தா, நீங்க ஏதாவது சொன்னீங்களா அப்பா கிட்ட? அப்பா இவ்வளவு நாள் ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்தாரு. சரி, அப்புறம் பேசலாம், வாங்க போலாம். வாங்க. சித்தி, அப்பா நீங்க மட்டும் ஒரு நிமிஷம் வாங்க. நடக்க போற போராட்டத்தில் நிறைய உயிரிழப்பு ஏற்படும். இதுல பிரசாத் மட்டும் சாகக்கூடாது. அதுவும் உங்க கையால சாகக்கூடாது. பிரசாத் நீங்க கொலை பண்ணீங்கன்னா உங்க மக சாரதாவையே நீங்க கொலை பண்ண மாதிரி. உங்களால
முறையில் நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. இப்ப கேக்குறீங்க. சரி, சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என்னால பிரசாதோட உயிருக்கு எந்த ஆபத்து வராது. அப்பா, உங்ககிட்ட என்னப்பா அவர் சத்தியம் வாங்கினாரு? அப்படியெல்லாம் ஒன்றும் வாங்கலையம்மா. சொல்லுங்கப்பா. அது வந்துமா, நடக்க போற போராட்டத்துல நிறைய பேர் சாக போறாங்க. ஆனா பிரசாதுக்கு மட்டும் ஒன்றும் ஆகக்கூடாது. முக்கியமா என்னால பிரசாதோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாருமா. பிரசாத் செத்தா நீ செத்த மாதிரின்னு சொன்னாரம்மா மாப்பிள்ள. அதுக்கு என்னமா அர்த்தம்? புரியல. ஒரு குடும்பஸ்தன் திடீர்னு சாமியாரா மாறுறான்னா அவ ஏதாச்சும் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கணும். அந்த வேதனை தாங்க முடியாம மனசு அறுத்து அவன் சாமியாரா மாறி இருக்கணும். பிரசாத் தோத்தா நான் தோத்த மாதிரின்னு அவர் சொன்னாரு. ஒண்ணு மட்டும் புரியுதுமா, அந்த பிரசாதுக்கும் மாப்பிளைக்கு என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. மோள, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கு முன்னாடி அந்த பிரபாவதிய மாப்பிளைக்கு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதுப்பா. சாப்பிடுமா, அழாத. இத குடி. வேண்டாம் காவேரி, அவர் வாயை திறந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி அவர் பேசியிருந்தாருன்னா நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் கிடைச்சிருக்கோம். ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு பாவ விமோச்சனமே இல்ல. நான் செஞ்ச தப்புக்காக என்னால முடிஞ்ச உதவியை பண்ணிட்டேன். இனிமே நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் போறேன். ஏமா அப்படி எல்லாம் பேசுற? எங்க போவ? உனக்கு யார் இருக்கா? சித்தி சொல்லுங்க சித்தி. இந்த பாருங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இது உங்க வீடா நினைச்சிட்டு இங்கே இருங்க. இல்ல, ஒரே வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க குடும்பம் நடத்த கூடாது, நடத்தவும் முடியாது. எனக்குன்னு ஒரு இடம் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா போயிடுவேன். அந்த ரங்கநாதர் தான் வழி காமிக்கணும். ஏன்பா அவகிட்ட சொன்னியா?
நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் மாமா. அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்க தான் ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்றாங்கல்ல, அவங்களுக்கு அங்கதான் சந்தோஷம்னா அவங்கள போக விட வேண்டியது தானே? டேய் ஸ்ரீ, நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம். அம்மா மட்டும் தனியா போய் அங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன வைத்திய அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் அது. அவங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்கள போக விடுங்க தயவு செஞ்சு. பாருப்பா, போற வழியில வைத்திய மாப்பிள்ளை கிட்ட கொண்டு போய் காட்டிடும். இல்லைன்னா அவர் ஏதாச்சும் தப்பா நினைச்சுக்க போறாரு. அவங்க சாரை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் தொந்தரவு பண்ணும்? ஒரு 2 மாதம் இருந்துட்டு வரட்டுமே. வேண்டாம்மா, இப்படி நீங்க ஊருக்கு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் உங்க கூட தானே பேசிட்டு இருப்பேன். இப்ப நீங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா நான் யாரு கூட பேசுவேன்? என்ன ஸ்வேதா, நீ கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்க போற? கண்ணன் மாப்பிள்ள திரும்பி வந்துட்டார்னா நீ அவர் கூட போக மாட்டியா என்ன? இல்லம்மா, நானும் உங்க கூட ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறேன். என்ன பேச்சு பேசுற நீ? நான் இங்க இருந்து அங்க போயிட்டு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு சொல்றேன். நீ என் கூட வந்துரு. இந்த மாதிரி அழுதுட்டுலாம் இருக்க கூடாது. கண்ணத்தோட. அம்மா, இது உனக்கு ட்ரெயின்ல சாப்பிட்றதுக்கு. சித்தி ஃபோன் பண்ணி சுப்பையாவுக்கு சொல்லிட்டாங்க. அவர் உன்னை ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவாருன்னா. காவேரி, உன்கிட்ட நான் ஒரு செயின் கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் கொண்டு வா. இத பாரு, உங்க சித்தி சொல்ற பேச்சை கேட்கணும். நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். என்ன? இத போட்டுக்கோ. இனிமே எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? சித்தி சொல்றபடி கேட்டு நடந்துக்கணும். என்ன அம்மா? அழாத. உங்க சித்திக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது, சரியா? நல்ல பொண்ணா நடந்துக்கணும். என்ன? அவர் இல்லாத நேரத்துல நீங்க ஊருக்கு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி என்ன நடந்துச்சு நீங்க இருந்து போறீங்க? நான் திடீர்னு எடுத்த முடிவு இல்லைங்க இது. நல்லா யோசிச்சுதான் எடுத்தேன். எப்ப அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையோ அப்பவே அவர் என்ன மன்னிக்கலன்னு புரியுது. அதுக்கப்புறமா நான் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இங்க இருக்கிறதால எல்லாருக்குமே பாரம்தான். நான் பிறந்து வளர்ந்த ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த ரங்கநாதர் முன்னாடி அழுதா யாத்துக்காரர் மனசு மாறி என்ன கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரா என்ன? உங்க மேல எனக்கு கோவமோ வருத்தமோ கிடையாது. நான் இங்க இருந்த வரைக்கும் என்ன நீங்க சந்தோஷமாவும் நல்லாவும் பார்த்துட்டேன். எனக்கு அது போறோம். என்னை எப்ப பார்க்கணும்னு தோணுதோ ஒரு போனோ இல்ல லெட்டரோ போடுங்க, நான் உடனே வந்துடுறேன். இத வச்சுக்கங்க. என்னது இது? செலவுக்கு வச்சுக்கங்க. வேண்டாம். இந்த பணம் தான் என்னையும் யாத்துக்காரையும் பிரிச்சுது. இந்த பணத்தை கொடுத்து என்னோட கணக்கு மொத்தமா தீர்த்துறாதீங்க. மாசம் மாசம் மணி ஆர்டர் அனுப்புங்க. அப்பதான் நான் இருக்கேன் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். உங்க கையெழுத்த பார்க்கும் போதெல்லாம் எனக்காக நீங்க இருக்கேன்னு நான் சந்தோஷப்படுவேன். நான் கிளம்புறேன். வரேன் சீனு. போயிட்டு வாங்கம்மா. வரேன் ஸ்ரீ. சரிம்மா.
ஸ்வேதா ஸ்வேதா. ஹலோ, என்ன பூட்டி இருக்க கதை தட்டிக்கிட்டு இருக்க? ஏதாவது திருடலான்னு பார்க்குறியா? ஏன் உனக்கு தெரிஞ்சவங்கூடா? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க கூட இல்லை. நீ பார்க்குற பார்த்தா அப்படி தான் நீ தெரியும். எதை பிளான் பண்ணிக்கிறியா? கேட்க வந்து என்னையே திருடுன்னு சொல்கிறேன் நீ. இல்லை நாங்கள் பார்த்துக்கிறேன், நீ போ. போயா, வேற போ, பிடிச்சி வழி நீ பார்த்துட்டு போ. யார் என்ன பண்ணா நீ பார்க்காத, போ. ஸ்வேதா. அத்தை வணக்கம். டீ குடிச்சிருந்தேன், ஸ்வேதா ஞாபகம் வந்துச்சு, அப்படியே கொண்டு போகலன்னு வந்தேன். உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இந்த அத்தைன்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஸ்வேதா உள்ள இருக்கா, அனுப்பிச்சுடுறேன், கூட்டிட்டு போ. எங்க வர? மருமக உங்க வீட்டுக்கு. இங்கே இரு. ஆஸ்பத்திரிக்கு தான் வந்து பார்க்கல, வீட்டுக்கு வந்தாலும் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய விஷயம். இவன் சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சீக்கிரமா அனுப்பு. அதான் ரொம்ப தேங்க்ஸ் தா. வா வா ஸ்வேதா, வா வீட்டுக்கு போகலாம். வண்டி தோகுது, அத்தை கூட எடுத்துக்க சொல்லிட்டாங்க, வா போகலாம். என்ன வா போகலாம். என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எதுக்கா இங்க வந்திருக்கீங்க? என்ன எப்பவுமே அவமானப்படுத்துறதுலே முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அப்ப நீ வீட்டுக்கு வரமாட்டியா? வரமாட்டேன். உங்க கூட நான் பட்டதெல்லாம் போதும். நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் இந்த சம்பந்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க போலாம். கடலை நீ இல்லாம சேல்ஸ்லாம் குறைஞ்சு. ஒரு நிமிஷம் ஸ்வேதா, நீ உள்ள போடா. ஸ்வேதா. கண்ணன், ஏன் கண்ணன் இப்படி தகராறு பண்றீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா கிட்டையும் ஸ்வேதா கிட்டையும் பேசிட்டு அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க இப்ப கிளம்புங்க. அவங்களே கூட்டு போக சொல்லிட்டாங்க சார். என்ன நம்புங்க கண்ணன், நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சென்டிமெண்டலாக தான் பேசுறீங்க, மனசுக்கே ஃபீல் ஆகுது. இந்த வீட்டில் நல்ல மனுஷன் உங்கள் ஒருத்தருக்கு தான் சார். ஆனால் ஆண்டவன் உங்களை ஊனமாக பச்சிட்டான் இல்லை? ஏப்பா, இந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தா சிரிக்காதீங்கப்பா. நல்ல மனுஷன்லாம் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஏய் மாதவா, எங்கடா நீ போயிட்ட? உன்னை காணுமே தான் தவியா தவிச்சுட்டு இருக்கேன். மனசே சரியில்லைப்பா, கோயிலுக்கு போயிருந்தேன். என்னடா இது, நீ பாட்டு ஆற்றுல சண்டை போட்டுன்னு சொல்லாமலாம் வெளியே போயிட்ட. நீ எங்கே போன என்ன எதுன்னு புரியாமல் ஒரேடியாக தவிச்சு போயிட்டேன். ஆற்றுக்குள்ளேயும் இருக்க முடியாமல் வெளியும் இருக்க முடியாமல் என்ன செய்யறதுன்னு புரியாமல் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்துட்டு விட்ட செடிக்கே மறுபடியும் தண்ணி ஊற்றுன்னு அப்படியே நிற்கிறேன். என்னை என்னப்பா பண்ண சொல்கிறீங்க? நான் எவ்வளோ சொன்னாலும் அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. இதை பாடுறா, எல்லா தப்பும் ஒன்று தான். நீ மட்டும் அன்றைக்கி சரியாக இருந்திருந்தேன்னா இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. அப்போ விட்டுட்ட, இப்போ பிடிக்கணும்னா எப்படி? இதை பாடுறா மாதவா, நீ இப்படி ரெண்டும் கட்டானா இருக்கிறதுனால தான் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாகவும் இருக்க முடியல, உன் ஆத்துக்காரிக்கு நல்ல ஆம்படையானாவும் இருக்க முடியல. காவேரி சித்திக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியலப்பா. அம்மா என்ன சொல்றா? உங்கள் அம்மா தனி கொடுத்துடும் போகிறதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். சரிப்பா, தனி கொடுத்தனும் வேண்டாம். ஆனால் காவேரி இந்த ஆத்து கூட்டின்னு வரதுக்கு அம்மா சம்மதிக்கலாம்ல? இதுக்கெல்லாம் அவ பெர்மிஷன் எதுக்குடா? நீ பாட்டு ரைட் ராயெல்லாம் முன்னாடி ஆத்துக்கு அழைச்சு வர வேண்டியதானே? இதை பார், ஒன்றுக்கும் பர்மிஷன் கேட்டுன்னு தான் ஒன்றுமே நடக்காது. அம்மா எங்க? உள்ளதான் இருக்கா, போய் பாரு. நீ போனதுலேருந்து ஒரே சண்டை, புலுன்னு என்னை பிடிச்சிட்டு வறுத்து கொட்டிட்டா. திட்டி பார்த்தேன், பேசி பார்த்தேன், அடிச்சு பார்த்தாலும் திருந்தாத ஜென்மம். ஒன்றுமே புரியாம தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் செடிக்கு தண்ணி ஊற்றிண்டு. மா மா என்னடா மா? ஏய் ஷாமளா, ஷாமளா, ஏய் மா, ஷாமளா, என்னப்பா அது? என்னடி ஆச்சு? என்ன இது பார் ஷாமளா, தூக்குடா மாதவா. மா, எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ண? இதை பாருடா மாதவா, காவிரி மறுபடியும் இந்த ஆத்துக்கு வரப்படாது. நீ தனி கொடுத்துட போகக்கூடாது. அம்மா,
அப்படின்னு ஏதாவது செஞ்சு இப்ப நான் முயற்சி தான் பண்ணினேன். அப்புறம் நான் நிஜமாவே செத்து போயிடுவேன். காவேரி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ நல்லவதாண்டா. இந்த ஆத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியாதவா? இங்க மாட்டு பண்ண வாழவே முடியாதுடா. அவ ஊரெல்லாம் என்னை பத்தி என்ன பேசிட்டு இருக்க நோக்கு தெரியுமா? என்னை பத்தி தப்பா பேசினவோ. அம்மா அம்மா இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா. ப்ளீஸ்மா, நான் சொல்றத கேளுமா. காவேரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. இல்ல அம்மா இல்ல அம்மா, அவ இந்த ஆத்துக்கு வரவே கூடாது. நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். அம்மா ப்ளீஸ்மா. மாட்டேன். அம்மா நான் சொல்றத கேளுமா. அம்மா அம்மா தயவு செஞ்சுமா. மாதவா, காவேரி இங்க வர வேண்டாம்ப்பா. அவ இங்க வரலைனாலும் பரவாயில்ல. உங்க அம்மா நன்னா இருக்கணும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.